இப்போ நம்ம இந்த காணொலியில் மூவகை மொழி அதை பற்றி பார்க்க போகிறோம். மொழினா சொல். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகையாக அமையும். ஒரு மொழி ஒரு பொருளானவாம், தொடர்மொழி பல பொருளான போது இருமையும் ஏற்பன. நன்னூல் இதை பற்றி சொல்லியிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். கண், படி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கண், படி, கண்ணன் படித்தான். இது பகுபதம். அதாவது கண் அன் பிரிக்கலாம். படித்தான், ஆன் இதை பிரிக்கலாம். கண், படி இதை பிரிக்க முடியாது. அதனால் இது பகாபதம், பிரிக்க முடியாது. இதை பிரிக்க முடியும், அதனால் பகுபதம். இதையெல்லாம் ஒரு சொல், ஒரே ஒரு சொல் தான். இது தனிச்சு நின்று பொருள் தருது. கண் அப்படிங்கிறது ஒரு சொல். இது கண், நம்ம இந்த பார்க்கம்ல விழி, அதை குறிக்கி அது பொருள் தருது. அதனால் இது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது, அது தனிமொழி. அவ்வளோதான். இது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை குறிக்கிறது. அவ்வளோதான். இதில் பகாப்பதங்கிறது இதை பகுக்க முடியும். இதை முடியலை, அதனால் பகாப்பதம். இதை பகுக்க முடியும். படி இது நம்ம தனியாக பிரிக்க முடியும், ஆண் இதை தனியாக பிரிக்க முடியும். அதனால் இது பகுபதம். தொடர்மொழி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி. அதான் இதில் 2 சொல் வருதுல்ல. கண்ணன் அப்படிங்கிற ஒரு சொல் வருது, வந்தான் அப்படிங்கிற ஒரு சொல் வருது. இந்த 2 சொல்லும் சேர்ந்து ஒரு பொருள் தருது. கண்ணன் வந்தான் அப்படிங்கிற ஒரு பொருள் தருது தான் தொடர்மொழி, அதாவது தொடர் சொல். மலர் வீட்டுக்கு சென்றாள். அதாவது மலர் ஒரு சொல், வீட்டுக்கு இது ஒன்று, இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள், அதாவது மொழிகள் ஒரு பொருள் தருவது தான் தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட, இதில் 2 வருதா, இது 2க்கு மேற்பட்டு வருதா, இதில் 4, 5, 6 இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். இதுதான் தொடர்மொழி. அதாவது ஒரு சொல் அதுக்கு மேற்பட்ட சொல்லாக வந்தாலோ இது அமைவது தான் தொடர்மொழி. இப்போ ஒரு சொல் மட்டும் வர்றது தனிமொழி. ஒரு சொல்லுக்கு மேலே 2, 3 சொல்லு ஒரு பொருள் தருது தொடர்மொழி. அடுத்தால பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. 8 என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை எனும் மரத்தை குறிக்கும். இவையே எல் குட்டல் தூ எனவும் வேம் குட்டல் கை எனவும் தொடர்மொழிகளாக பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இவை இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாகவும் இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சொல் தனிச்சு நின்னாலும் பொருள் தரும். அது எதை பிரித்தாலும் 2 பொருளாக தரும். இதுதான் பொதுமொழி. இப்போ இந்த 8 அப்படிங்கிறது ஒரு தனிமொழி. 8ங்கிறது ஒரு தனிமொழி. இது ஒரு தனிமொழியாக நம்ம வச்சுக்கிட்டோம். அதுவே அது பிரிஞ்சு வரும்போது 8ங்கிறது எல் குட்டல் தூ அப்படின்னு பிரிஞ்சு வரங்கிறம்போது எல் அப்படிங்கிற ஒரு தனிமொழியையும் தூ அப்படிங்கிற இன்னொரு மொழியும் கொடுத்துருது. இதனால தான் ஒரே தனிமொழிக்குள்ளே இன்னும் 2 பொருட்கள் உள்ளது தான் பொதுமொழி. அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று. அதாவது இது தனிச்சானுன்னா ஒரு பொருள் தருது, அது பிரிஞ்சுன்னா இன்னொரு பொருள், இன்னும் 2 பொருள் தருது, வேறு பொருள் தருது. இதுதான் பொதுமொழி. வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தனிமொழி பிரித்து பார்க்கும்போது வேறு 2 மொழிகளை கொடுக்க 2 சொல் பொருட்கள் குறிக்கி இது தான் பொதுமொழி, அதாவது பொதுச்சொல். அடுத்தால வேங்கைக்கு பார்த்துருக்காங்க. வேம் குட்டல் கை. இப்போ வேங்கைங்கிறது தனிமொழி, தனிச்சொல். இது ஒரு பொருள் குறிக்கி. அது பிரித்து எடுக்கும்போது 2 பொருளையும் குறிக்கி. அது ஒரு சொல் தான், ஆனாலும் 2 சொல் நம்மளுக்கு கொடுக்கு. வேம் அப்படின்னா என்ன சொல்லுதாங்க, வேகின்ற. வேம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழில் வேகின்ற அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. கையினா தெரியும் நம்மளுக்கு, கை, வேகின்ற கை. அதாவது வேங்கை அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கி. அதை பிரித்தா வேறு 2 பொருள் கொடுக்க பாருங்க உங்களுக்கு. வேகின்ற கை அப்படின்னு 2 பொருளை குறிக்கி.
இதுதான் பொதுமொழி. இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்மளாக எடுக்கணும்னா ஆவல். ஆவல் அப்படிங்கிறதுல ஆவல் இதை நம்ம பிரித்து பார்த்தோம்னா ஆ வல், அவ்வளோதான். இது தனிமொழி, இது ஒரு தனிமொழி, இது ஒரு தனிமொழி. ஆனால் இந்த தனிமொழிக்குள்ளே ரெண்டு மொழிகள் பொதிந்து கிடக்கிறதுனால இது பொதுமொழி. அதாவது இது ஒன்றாவும் எடுத்துக்கலாம், இது தனித்தனியாக பிரித்தாலும் நம்மளுக்கு பொருள் தருது. இதுதான் பொதுமொழி. இப்போ ஆ அப்படின்னா ஆங்கிறதுக்கு ஆ நிறை இதை நம்ம சொல்லலாம். அந்த ஆடு மாடுகள் சொல்லுவாங்களா, அதுக்கு ஆன்னு சொல்லுவாங்க. வல்லுன்னு அவங்களுக்கு தெரியும், வலிமை வல்லமை இது கூட வச்சுக்கலாம். அப்படி இன்னொன்று கூட நம்ம பார்த்துக்கலாம். மா நிலம் நம்மளுக்கு தெரியும், மாநிலம் அப்படிங்கிறத மா அப்படின்னு பார்த்துக்கலாம், நிலம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மா அப்படிங்கிறது ஒன்று, நிலம் ஒரு, இது ஒரே ஒரு சொல்லு தான். ஆனால் இது தனித்து பிரித்தாலும் நம்மளுக்கு பொருள் தருது. இதுதான் பொதுமொழி. தெரியும் உங்களுக்கு, எந்த சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். தனிமொழின்னா தனியாக ஒரு சொல்லு வர்றது, தொடர் மொழின்னா தொடர்ந்து சொல்லு வர்றது, அவ்வளோதான். பொதுமொழின்னா தனியாக வந்தாலும் பொருள் தரணும், தனித்தனியாக பிரித்து எழுதினாலும் பொருள் தரணும், அவ்வளோதான்.